டெலிவரி ஆனதுக்கப்புறம் நிறைய வெயிட் போட்டாச்சு டாக்டர், அதே மாதிரி அப்டாமினல் பெல்லியும் வந்துட்டு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, இதுக்காக என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத கேட்குறவங்களுக்காக தான் இந்த ஷார்ட்ஸு. நான் 5 எக்ஸசைஸ் சொல்கிறேன், இதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா கீகிள் எக்ஸசைஸ். இது வந்து பெல்விக் ஃப்ளோர் மசில்ஸை வந்துட்டு ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக இந்த எக்ஸசைஸ் வந்து பண்ணுவோம். அவசரமாக யூரின் வந்துச்சுன்னா எப்படி நம்ம வந்துட்டு அடக்குவோமோ அதே மாதிரி அந்த இடத்த வந்துட்டு நல்லா கான்ட்ராக்ட் பண்ணி ஒரு 10 செகண்ட்ஸ் அப்படியே ஹோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணுங்கள். இதுதான் பெல்விக் ஃப்ளோர் எக்ஸசைஸ்ன்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா மைல்டாக வாக் பண்ணுறது, ஜென்டிலாக வந்துட்டு ஒரு 30 மினிட்ஸ் வந்துட்டு டெய்லியுமே வாக் பண்ணுங்க. தேர்ட் வந்து ப்ரீத்திங் எக்ஸசைஸ். உங்களுக்கு வந்துட்டு டீப்பாக வந்துட்டு இன்ஹேல் பண்ணி வயிறை வந்து உள்ளே இழுத்து அண்ட் எக்ஸ்ஹேல் பண்ணி வயிறை வந்துட்டு வெளியில் விடுங்க. இதனாலேயும் அப்டாமினல் மசில்ஸ் வந்து நல்லா கண்ட்ராக்ட் ஆகி பெல்லி ஃபேட் வந்துட்டு குறையும். ஃபோர்த் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெச்சிங் எக்ஸசைஸ். அதில் ஆங்கிள் இருக்குது, ஷோல்டர்ஸ் இருக்குது, நீஸ் இருக்குது, டோஸ் இருக்குது, ஹேண்ட் ஸ்ட்ரெச்சிங் இருக்குது. இதெல்லாமே வந்துட்டு மைல்டாக கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம். ஃபிஃப்த்து வந்து பார்த்தீங்கன்னா அப்டாமினல் எக்ஸசைஸ். சிசேரியன் பண்ணவங்க மட்டும் ஒரு 8 மந்த்ஸுக்கு அப்புறம் டாக்டரோட அட்வைஸோட இந்த எக்ஸசைஸை பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா பெல்விக் டில்ட் எக்ஸசைஸ் இருக்குது அண்ட் லெக் ஸ்லைட்ஸ் வந்துட்டு எக்ஸசைஸ் இருக்குது. இதெல்லாமே பண்ணிக்கலாம். எந்தெந்த எக்ஸசைஸ் வந்துட்டு அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியாக வெயிட் லிஃப்ட் பண்ணுறதோ இல்லை ஏரோபிக் எக்ஸசைஸ் பண்ணுறது, ஜிம்மில் போய் ஹெவி ஒர்க் அவுட் பண்ணுறது, அந்த மாதிரி எக்ஸசைஸ் எல்லாம் வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கோங்க.